ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரூம் போட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமோட என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 பெட் வந்து இருக்குது. இதை வந்து நான் சொன்னால 3 பெட்டு இருக்குது. அதாவது 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, சிங்கிள் பெட்டு. நம்ம வந்து இப்படி தான் இருந்தோம். உள்ளே வந்து ஃபுல்லாகவும் அப்புறம் நம்ம வந்து ஸ்வெட்டரும் வந்து போட்டிருந்தோம். அப்புறம் ஜன்னல் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். இது அவ்வளோக்கா இல்லைனாலும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது நம்ம வந்து அழகாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே உட்காந்து வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் பெட்ரூமுக்கு. பார்த்திங்கன்னா அதான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு. எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன வேணும்னு வச்சுக்கலாம். அடியில் பாருங்கள் எவ்வளோ. இப்போ வந்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் படுத்துக்கு முன்னாடியே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு அண்ணா அப்புறம் அப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூம் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எனக்கு ரூம் போட்டு தங்குறது ரொம்பவுமே பிடிக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஷ் பண்ணிவிட்டேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டும் வந்துட்டு ஏன்னா டெய்லியுமே குளிக்கணும். குளிச்சாதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நான் வந்து குளிச்சிட்டேன். ட்ரெஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா க்ராப் டாப் போட்டிருக்கேன். இது வரைக்கும் க்ராப் டாப்பும் அப்புறம் ஜீன்ஸும் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தலை வந்து சீவிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட் வந்து போட்டுக்கலாம். சென்ட் போட்டு முடித்தோன்னா நம்ம வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து அப்ளை பண்ணி முடித்தோன்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் போட்டு நம்ம என்ன வந்து போட போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, லிப்ஸ்டிக் வந்து இது வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது ஒரு என்ன சொல்கிறது, அதை எப்படி சாப்பிடணும் போல் இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் வந்து யோசிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 300 rupees ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே வந்து தெரியும். இது வந்து ப்ளூடூத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கினேன். ரொம்பவுமே குவாலிட்டியும் கூட. இதை போட்டு எனக்கு வெடிப்பே வரல. பார்த்திங்கன்னா கம்மல் என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருகாணி வந்து தொலைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தான் வந்து, அதாவது சனிக்கிழமை இன்றைக்கி தான் நான் வந்து போட்டிருக்கேன். நேற்று வந்து போடல. நேற்றோட வீடியோ தான் இப்போ நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எங்கள் பஸ்ஸில் போகவால எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜூவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஜூவுக்கு போய்ட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம வந்து போட்டு வைக்கணும். நம்ம வந்து பொட்டு மை 2மே இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இருக்கிற தங்குற ஹோட்டல்லையே வந்து கீழே வந்து அவங்களும் ரெஸ்டாரண்ட் வந்து வச்சுருக்காங்க. அங்கேயே நம்ம வந்து போய் சாப்பிட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ திரும்ப தந்தாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தந்தாங்க. பாருங்கள், என் டேபிளுக்கு மட்டும் வரவே எல்லாத்துக்குமே வந்துச்சு. இது வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். பாருங்கள், இப்போ தான் நான் வந்து நார்மல் ரோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாம்பார் ரொம்ப இனிச்சிச்சு, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை. நம்ம இப்போ வந்து அப்பாவோட வேலை விஷயமா நம்ம எல்லோரும் போயிட்டுருக்கோம். நான் சொன்னால ஃபேமிலியோடு எல்லாமே வந்து போயிருந்தோம். அது என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கடை தேடிகிட்டே இருந்தோம். இந்த கடையை நான் பார்த்தோன்னே நான் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து இடமே கிடச்சிச்சு. பாருங்க, நான் இப்போ கூட கம்மல் பார்த்திங்கன்னா இந்த வச்சுருக்கனால இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. சீரக சம்பா வந்து அவ்வளோக்கா வந்து இல்லை. சீரக சம்பா வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பா பார்த்திங்கன்னா அதில் வந்து பீஸ் மட்டும்தான் வந்து ஜூஸியாக இருந்துச்சு. பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சில்லி சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வரது நான் வீடியோவே எடுக்கலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு நிறையாவே கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி 140 rupees ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று வந்து ஃபோட்டோ எடுத்தது. நம்ம வந்து வெளியே போயிருந்தோம் அப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.